ஹாய், வெல்கம் டு மது விலாக்ஸ். டுடே என்ன சமையல் தெரியுமா? புளிச்சக்கீரை கடையல். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு போட்டு வணக்கினே கத்திரிக்காயை போட்டு அதையும் பாதி வணக்கிட்டு புளிச்சக்கீரை காலையிலே அலசி தண்ணியெல்லாம் ஈர்த்து ட்ரை ஆன பிறகு இதில் போட்டுட்டு எண்ணெயில் அப்படியே வணக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா வணங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வெந்த உடனே கடைஞ்சிட வேண்டியது தான். அடுத்தது கொஞ்சோண்டு கோஸ் இருந்துச்சு, அவர் கடலப்பருப்பு கூட்டெல்லாம் பிடிக்கும், போட்டு பண்ணிவிட்டு வெண்டைக்காவை பொரியல் பண்ணி போட்டுடணும். அடுத்தது இந்த வெல்லமும் இஞ்சி சீவிருக்கானே இதை பொடியாக அரிஞ்சு இதில் போட்டு அரைச்சிட்டு லெமனை புழிஞ்சால் வீட்லேயே கரும்பு சாறு ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வெல்லத்தை இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சியும் வடிகட்டிக்கலாம். நான் அது அரைக்கக்கூடாது, வேண்டாம் வடிகட்டலாம் மண் முதல்ல அப்படின்னு வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சிம்பிளாக இருக்கும். மண்ணெல்லாம் அப்படியே கீழே நின்றுடும். அவ்வளோதான். இஞ்சியும் அரைச்சிட்டேன், தனியாக அரைச்சிட்டேன். அவ்வளோதான், வடிகட்டிக்கலாம். அடுத்தது லெமனும் இதிலே புழிஞ்சிடலாம். அப்போ தான் விதையெல்லாம் இதிலே கொட்டும். ரெண்டு பேருக்கு ஒரு லெமன், நிறையா கூட செஞ்சுக்கலாம். 2 லெமனு நிறையா வெல்லம் போட்டு நல்லா அலசி வடிகட்டிட்டு குடிச்சிட வேண்டியது தான். கரும்பு சாறு ரெடி. மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டலாம், இல்லை இது மாதிரி வடிகட்டிட்டு அப்படியே ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். ஐயோ, குடித்து பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல்ட்டு வெளியே போய் குடிக்க வேண்டாம். வீட்டில் வெல்லம் எப்படியும் மளிகையில் வாங்குகிறோம் 1 kg. அதனால் கொஞ்சம் போட்டு நம்ம செஞ்சால் வீட்டில் குடிச்சிடலாம். 25 ரூபான்றாங்க ஒரு கப்பு. ஓகே, 2 கப்பு வந்துடுச்சு. 2 கப்பு கிடச்சிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். சாரி, எடுத்துக்குமா நீ ஒன்று, நீ ஒன்று, நான் ஒன்று. சியர்ஸ் சொல்லு. குடிக்கலாமா? எப்படி இருக்குதுன்னு சொல்லு. கரும்பு சார்னா அதான் கரும்பு சாறு. இனிமேல்ட்டு 25 rupees கொடுத்து வெளியே போய் குடிக்க வேணாம். ஓகே, எல்லோரும் குடிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ.